மனுஷ எண்ணங்கள் அல்ல, மனுஷன் போற திட்டங்களும் அல்ல. அவருடைய நினைவுகள் உயர்ந்தவைகளும் உன்னதமான நினைவுகளும். அப்படியாக செபியுங்கள். இன்னுமாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட விசேஷமா செபியுங்கள். இந்த அவருடைய வருகை சீக்கிரமா இருக்கு. விசேஷமாக கனடா தேசத்துக்கு செபியுங்கள். என்று ஜீசவன் மாநாடு நடந்து முடிவடைத்திருக்கிறது. சும்மான முடிவுகள், நல்லாட்சி முறைகள் நிலவ வேண்டும் தேசத்துல. அதுக்காக செபியுங்கள். இன்னும் எங்களுடைய தேசம் சமர் நாட்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. விடுமுறைக்கு செல்லுகிறார்கள் தேசங்கள் விட்டு தேசங்களாக. இப்படி அவருடைய தேவிய பாதுகாப்புக்காக செபியுங்கள். யாரும் எந்த பலவீனத்திலும், வியாதியிலும், வேதனையிலும், கண்ணீரிலும், துக்கத்திலும் இந்த நாட்களை செலவழிக்காதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படி அவருடைய பலத்த கருத்துக்களாய் ஒப்பு கொடுத்து ஒவ்வொருவரும் செபிங்க. ஒரு தனிப்பட்ட செபங்கள் ஏறிடுங்கள். கர்த்தர் தேசத்துல பெரிய காரியத்தை செய்வார். ஏண்டா தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கலிகூர். கர்த்தர் உன்னடிகள் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த செய்வார் என்று சொன்னது நிச்சயமா செய்வார். அவர் வாக்குரைத்தார், வாக்கினார், சொன்னது கரங்கள் நிறைவேற்றுதான் இந்த நாட்கள் நிறைவேற்றி அவர் நடத்தி முடிப்பார். அப்படியா நாங்கள் எங்கள் தனிப்பட்ட செபங்கள் ஏறெடுப்போம். பிறப்பின் வாசல் நிற்போம். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமே. நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிக்குள்ளாய் கடந்து செல்ல போறோம். எங்களோடு வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறார்கள் பாஸ்டர் அவர்கள். இணைப்பிருக்கும் பாஸ்டர் அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் சுபா இளங்கோ. பிரைஸ் லார்ட் நேயர்களே. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் பகுதியில வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுக்கும்படியா உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள் பாஸ்டர். ஆமேன். நாங்கள் இன்றைக்கு கர்த்தர் ஒருவரே, அவர்தான் மெய்யான தெய்வம், ஒன்றான மெய்தேவன், ஒரே ஒரு தெய்வ கடவுள் தான் நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம். அவர்தான் மெய்யான தேவனாக இருக்கிறார். நாங்களுடைய ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த கடைசி காலத்துக்குரிய யுத்தங்கள், நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கிறோம். நீர் ஒருவரே மெய்யான தெய்வம் என்பதை இந்த கடைசி காலத்தில ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள, முஸ்லிம்களாக இருந்தாலும் வேறு வேறு மதங்களில் வாழ்ந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த மெய்யான தெய்வத்தை, கர்த்தர் ஒருவரே என்பதை இந்த கடைசி காலத்தில் உணர்ந்து கொண்டு அந்த நரக வழியிலிருந்து இழுத்து கொள்வீராக. அன்பான இயேசுவே, ஒவ்வொருவரையும் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் இந்த உலகத்துல கொடுக்கப்படவில்லை என்பதை ஒவ்வொரு மதத்தில வாழுகிற மக்களும் மனம் மாறி வருவார்களாக. இது மன மாற்றமாக இருக்கிறது, இது மத மாற்றமல்ல என்பதை வேதாகமத்தின் அடிப்படையில ஒவ்வொருவரும் இந்த கடைசி காலத்துல விளங்கிக் கொள்வார்களாக. பிசாசு மதங்களுக்கூடாக செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும், தவறான விளக்கங்களையும், காரியங்களையும், பொய்யான தெய்வங்களையும் நீர் வெளிப்படுத்துவீராக. தேவாதி தேவனாக, கர்த்தராக, ஒருவராக பெரிய காரியங்களை செய்கிற தேவன், ஒன்றான மெய்தேவன் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில மறுவலைப்பு கேட்க போகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கூட வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு எப்பொழுதும் பிரியமாக இருக்க என்னிலிருந்து பேசும் இயேசுவின் நாமத்தில ஆசீர்வதித்து ஜெபம் கேட்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் வேதாகமத்தில பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒருவரே என்று இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர் ஒருவர் தான் கர்த்தர், மெய்யான தேவன். பாருங்கள், நாங்களும் ஆபிரகாமின் சந்ததியாக இஸ்ரவேலராக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல பார்ப்போமாக இருந்தால், ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு, ஆபிரகாமுக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்து மூலமாக இன்றைக்கு நாங்களும் இஸ்ரவேலராக, ஆபிரகாமின் சந்ததியாக இயேசு கிறிஸ்து கூடாக நாங்களும் வந்திருக்கிறோம். ஆனால் இஸ்ரவேல் மக்களின் ரட்சிக்கப்படவில்லை. வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது,
அவர்கள் புறஜாதியார்களின் எண்ணிக்கை இன்றைக்கு மதங்களில் வாழுகிற அத்தனை மக்களும் ஒரு குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கை நிறைவேறும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் உணர்ந்து கொள்வார்கள். இதுவரை உணராத கடின இருதயத்தில் வாழுகிற அந்த இஸ்ரவேல் மக்கள் கூட இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை இந்த கடைசி காலத்துல அறிந்து கொள்வார்களாக. பாருங்கள், இப்படியான தேவன் பழைய ஏற்பாட்டில் சொல்லி இருக்கிறார். அவர் அன்புள்ள தேவனாக பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலேயும் வெளிப்பட்டு இருக்கிறார். உபாகமம் 6:5 சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இந்த அன்பின் வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டில சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் அடுத்த வசனத்துல பார்க்கும் பொழுது இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலே இருக்க கடவுள். இருதயத்தில சேர்த்து கொள்ள வேண்டும், ஆத்மாவில சேர்த்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். இந்த வாயில வருகிற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் சேர்க்கப்படும் பொழுது தேவன் எங்களுக்கு ஆவியானவர் எங்களுக்கு அந்த வார்த்தைகளை தந்து வாயில பேசுகிறவராக இருக்கிறார். மாம்ச சிந்தையில இருக்கும் பொழுது மனிதர்கள் உலக காரியங்களை பேசிக்கொள்வார்கள். நாங்கள் இந்த கடைசி காலத்தில் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாக பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் தருகிற வார்த்தைகளை இருதயத்திலே சேர்த்து அந்த வார்த்தைகள் பேசும்படியாக அவரிடத்துல நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். எங்களுடைய கடின இருதயங்கள் ஏதாவது அவருக்கு பொல்லாப்புகளை விட்டு பாவங்களை விட்டு இந்த கடைசி காலத்தில் அவருக்கு பிரியமாக விழித்திருந்து ஜெபம் பண்ணி அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து வாழ வேண்டும் என்று அவர் எங்களுக்கு கற்றுத்தருகிறார். பாருங்கள், இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு முன்பாக 4000 ஆண்டுகள் 0 to 33.5 years இயேசு இந்த உலகத்துல 0 பிறந்து 33.5 years அவர் இந்த உலகத்துல வாழ்ந்து இன்றைக்கு 2025 ஆண்டுகள் ஆகிவிட்டது. மொத்தமாக 6025 ஆண்டுகள். பாருங்கள், இந்த பிசாசானவன் இந்த 6025 ஆண்டுகள் அந்த ஒன்றான மெய்தேவனுக்கு விரோதமாக செயற்படுகிறவனாக இருக்கிறான். பாருங்கள், ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் இந்த 6025 ஆண்டுகளாக அவன் இரவும் பகலும், பாருங்கள், அவன் தீமையை விதைக்கிறவனாக இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை, அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை தேவன் வழிநடத்தி செல்லும் பொழுது மோசே கூடாக யோசுவாவு கூடாக, பாருங்கள், அந்த மக்கள் அந்த விக்கிர ஆராதனையை விரும்பினார்கள். இப்படியாக பாருங்கள், அந்த மக்கள் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளாத மக்கள் அனைவரும் அவர்களாலே அந்த கானான் தேசத்துக்கு போக முடியவில்லை. யோசுவாவும் காலேப்பும் அவனுடைய அறியாத அந்த பிள்ளைகளும் அந்த கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு அந்த பிசாசு அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை துன்பப்படுத்தின விக்கிரங்கள் பிசாசுகள், ஆதாம் ஏவாளை வஞ்சித்த பிசாசுகள் இன்றைக்கும் இரவும் பகலும் 24 மணித்தியாலமும் அவைகள் செயற்பட்டு இன்றைக்கு போனகைன் கிறிஸ்டியனை இயேசுடைய இயேசுவின் பிள்ளைகளாக தேவனால் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் குற்றம் சாட்டுகிறவனாக அவன் இருப்பதை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அவன் விழ தள்ளப்படுகிறவனாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கும் பொழுது, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். பாருங்கள், இப்படியாக அவருடைய ராஜ்யம் வருகிறது. அவன் தாழ தட்டு போய் இந்த உலகத்தில் 1000 வருட ஆட்சியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கிறவராக இருக்கிறார். இதன் பின்பு நித்தியமாக நாங்கள் வாழுகிற வாழ்வை 2ஆம் மரணத்தில பிசாசும் அவனை சேர்ந்த தூதர்களும், இன்றைக்கு நீங்கள் தொடர்ந்து மதங்களில வாழ்வீர்களாக இருந்தால் அந்த மதங்களில வாழுகிற அனைத்து மக்களும் பாருங்க நரகத்தில தள்ளப்படுவார்கள். ஆனால் இயேசு இரக்கம் உள்ளவர், உங்களுக்கு சகாயம் செய்ய விரும்புகிறார். நீங்கள் அவரிடத்தில
அவரிடத்துல விண்ணப்பிக்கும் பொழுது தனிமையில இருந்து இயேசுவே ஒன்றான மெய்தேவனே உம்மை இயேசுவே என்னை உம்மை வெளிப்படுத்தும் நீரே என்னுடைய சொற்பரத்துல வாரும் வார்த்தையின் மூலமாக என்னோடு இடைப்படும் என்று நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தன்னை வெளிப்படுத்துவார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து கற்று தந்த மலை பிரசங்கத்துல முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களாயின் என்னை கண்டடைவீர்கள். முழு இருதயத்தோடு தேட வேண்டும். பாருங்கள், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூற வேண்டும், அவரை தேட வேண்டும். அப்படி தேடும் பொழுதுதான் அந்த ஒன்றான மெய்த்தேவனை, அந்த ஒருவரான கர்த்தரை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். நீங்கள் மதங்களில மனிதர்கள் தேடுவார்கள் சரீர பிரகாரமாக, மாம்சத்தின் பிரகாரமாக. பாருங்கள், அவர்கள் ஆத்துமாவை, இந்த ஆத்துமா தேவனுடையது, அது ஆவியோடு இணைந்து அந்த ஒன்றான மெய்த்தேவனை தேட வேண்டும். ஆவியும் ஆத்துமாவும், எங்களுடைய ஆவி தேவனுடைய பரிசுத்த ஆவியோடு இணையும். அப்படியே ஒரு தரிசனத்துல வருவார், வெளிச்சத்தை தருவார், பரிசுத்தமாக வாழ்ற வாழ்வை தருவார். அவரை அறிய அறிய அவர் பரிசுத்தம் உள்ளவர்களை இன்னும் பரிசுத்தமாகிற தெய்வம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வாழுகிற இடம், எங்களுடைய தேவன் வாழுகிற இடம், இயேசு வாழுகிற இடம். பாருங்கள், தேவனின் வலது பார்சத்துல இன்றைக்கும் இயேசு எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சோடு தேவன் எங்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவ கூடாக பார்க்கிறார், எங்களை நீதிமானாக பார்க்கிறார். எங்களுக்காக நாங்கள் மரிக்க வேண்டிய இடத்துல, நாங்கள் ரத்தம் சிந்த வேண்டிய இடத்துல இயேசு சிந்தி விட்டார். அந்த இரத்தத்தினால நாங்கள் கழுவப்பட்டு விட்டோம். இதனால எங்களை நீதிமானாக பார்க்கிறார் இயேசு. இந்த உலகத்துக்கு வராவிட்டால் நாங்களும் நரகத்துல போய் சேர்ந்திருப்போம். எங்களை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரும் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பாருங்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர் எல்லாரும் இந்த கடைசி காலத்தில் அபிஷேகம் இல்லாதவர்கள் எல்லாரும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் விழித்திருக்காத கன்னிகைகள், பாருங்கள், ஞானத்தோடு இருக்காத அந்த கன்னிகைகள் 5 பேர் அந்த அவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியவில்லை. இந்த காலத்துல விழித்திருக்க வேண்டும், ஜெபித்திருக்க வேண்டும், அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். இப்படியாக விழித்திருந்த 5 பேரும் அந்த கதவு திறக்கப்படும் பொழுது உள்ளுக்கு போனார்கள். இந்த விழித்திராதவர்கள், பாருங்கள், கடைக்கு போய் தங்களுடைய எண்ணெயை நிரப்புவதால் போனார்கள். கதவு பூட்டப்பட்டு விட்டது. இப்படியாகத்தான் பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்திலே, நோவாவின் காலத்திலேயும் அந்த இயேசுவின் பிள்ளைக்குள்ள நோவாவும் 8 பேரும் போனார்கள், கதவு அடைக்கப்பட்டது. நோவா பல ஆண்டு காலமாக அந்த கர்த்தர் ஒருவரே என்று பிரசங்கம் பண்ணினான், யாரும் கேட்கவில்லை. தட்டினார்கள், கதவு திறக்கப்படவில்லை. இப்படியாக நாங்கள் கதவு பூட்டப்படுவதற்கு முன்பாக இயேசுவின் பிள்ளையில ஏறிக்கொள்ள வேண்டும். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நித்திய வாழ்வை அவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். அவரை விட்டுவிடக் கூடாது. நீங்கள் மதங்களில தொடர்ந்து வாழ்ந்தால் பிசாசை, உங்களுடைய மதத்துக்குள்ள பலவிதமான ஆவிகள் இருக்கும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல துரைத்தனங்களோடும், துரைத்தன ஆவிகள் அதிகாரங்களோடும், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்துல ஜெயிப்பதற்காகத்தான் இயேசு ரட்சணியம் என்னும் தலைச்சிராயையும், நீதி என்னும் மார்க்கவசத்தையும், சத்தியம் என்னும் அரக்கட்சியையும், சமாதானம் என்னும் பாதரட்சியையும், பாருங்கள், அந்த அவன் எறிகிற விசுவாசம் என்னை கேடயத்தையும் ஆவியின் பட்டயத்தையும். இதற்காகத்தான் நீங்கள் வசனங்களை அறிந்து கொள்ள வேண்டும், தேடி தேடி வாசிக்க வேண்டும், இருதயத்தில சேர்த்துக் கொள்ள வேண்டும். அவர் ஏற்ற நேரத்தில், ஏற்ற காலத்தில என்ன வசனமோ அதை அவர் இருதயத்திலே எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். அவர் வர இருக்கிறார். பாருங்கள், அவருடைய வசனம் தான் எங்களுக்கு வாழ்வளிக்கிறதாக இருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இயேசுவாக இந்த உலகத்தில உதித்து, பாருங்கள், வார்த்தை மாம்சமானது. மதங்களால நம்ப முடியாது, ஆனால் நாங்கள் நம்புகிறோம். தேவனுடைய வார்த்தை, ஆதியில் இருந்த வார்த்தை,
மாம்சமாகி வார்த்தையின்படி இயேசு வாழ்ந்தார். அந்த வார்த்தையின்படி எங்களையும் இயேசுவை போல நாங்கள் வாழும் பொழுது அந்த வார்த்தையின்படி வாழுகிறோம். எங்களுக்கு அவர் நித்திய வாழ்வை இம்மை இந்த வாழ்வு ஒரு மரணத்தோடு முடிகிற வாழ்வாக இருக்கிறது. எங்களுடைய முதல் பெற்றோர் ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் இந்த உலகம் பாவ சந்ததியாக நாங்கள் சரீரத்தோடு மாம்சத்தோடு வாழ்கிறோம். இந்த மாம்சம் மரணத்தின் போது அகற்றப்படுகிறது. இந்த மாம்சம் அகற்றப்பட்டு எங்களுடைய ஆவி ஆத்துமா தேவனுக்கு பிரியமான சரீரத்தோடு நித்தியமாக வாழுகிற வாழ்வை அவர் தருகிற தெய்வமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வரும் பொழுது நாங்கள் 1 தெசலோனிக்கர் 4:13 பார்க்கும் பொழுது அந்த ஒன்றான கர்த்தரை விசுவாசித்து இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மரிக்கிறவர்கள் நித்திரை அடைந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. நித்திரை அடைந்தவர்களுக்கு நாங்கள் முந்திக் கொள்வதில்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதன் பின்பு உயிரோடு இருக்கு நாமும் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட்டு நித்தியமான வாழ்வை அவரோடு வாழ்கிற வாழ்வாக இருக்கிறது. பாருங்கள், அந்த புதிய எருசலேமும் நியூ எருசலேமும் பரலோகத்திலிருந்து இறங்கி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லாத ஒரு வாழ்வை எங்களுக்கு அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இதற்காகத்தான் வார்த்தை அறிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த பிசாசு தான் திருடுவது, கொல்லுவது, அழிப்பது. இன்னைக்கு யுத்தங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறவனுக்கு பின்புறத்தில இந்த பிசாசுகளின் கிரிகைகள் இருக்கிறதாக இருக்கிறது. கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இப்படியான பாவ காரியங்கள். இந்த நாட்டை சமாதானமாக வைத்திருக்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த தேசங்கள், அந்த இடங்கள் சமாதானத்தை இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இதோ சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் திகையாமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பாருங்கள், அவருடைய சமாதானம் தான் எங்களுக்கு சமாதானமாக இருக்கிறது. நிரந்தர சமாதானமாக, நிரந்தர அன்பாக, ஒரு சந்தோஷமான வாழ்வாக, ஜோய் ஆஃப் த லார்டாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிற, மன மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது, அவருடைய ஆலயத்துல அவரோடு ஜபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, இப்படி ஒரு நல்ல தெய்வமா, அன்புள்ள தெய்வமா, அன்புள்ள ஒரே ஒரு ரட்சகரா. பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் ஒரு நாள் ஒழிந்து போகிற அன்பாக இருக்கிறது. அவருடைய அன்பு நீள அகல ஆழ உயரம் அறியாத அவ்வளவு ஒரு அன்பை எங்கள் மேல காட்டுகிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை நேசிக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை அறிய கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள். அவருடைய இந்த தேடுவது, அவருடைய பரிசுத்த ஆவியை தேடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களுக்கு இறங்குவார், உங்களுக்கு பலத்தை தருவார். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய பலன் உண்டு. பாருங்கள், ஞானத்தை தருவார், புத்தியை தருவார், அறிவை தருவார். இப்படியாக சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தோடு அவனுக்கு கொடுத்த ஞானத்திலும் பார்க்க குறைவான ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், சொலமோனை போல ஆசீர்வதிக்க உன்னை போல ஒருவன் இனி இருப்பதில்லை. பாருங்கள், அவனுடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்ய வானாக தேவனுடைய ஐஸ்வர்யமாக இருந்தது. உனக்கு பின் ஒருவனும் இருப்பதில்லை. இப்படியான தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜபிக்க வேண்டும். அவர் அந்த ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அந்த மெய்யான தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், இன்றைக்கு மனிதர்கள் இன்றைக்கு சூரியனை, சந்திரனை, இப்படியாக மதங்களை, விக்கிரகங்களை கும்பிடுகிறார்கள். ஆனால் நாங்கள் தேவாதி தேவனை, சூரியனை படைத்தவரை, சந்திரனை படைத்தவரை நாங்கள் உண்மையோடும் ஆவியோடும் தொழில்கிறோம். எங்களுடைய பிதா ஆவியாயிருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு மதங்கள் சரீர பிரகாரமாக தங்களுடைய தெய்வங்களை தேடும். அவர்கள் அந்த கல்லுகளை தொடுவார்கள், விக்கிரகங்களை தொடுவார்கள். இப்படியாக மாம்ச கண்களுக்கு கூடாகத்தான் அவர்கள் தங்கள் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தெய்வங்கள், அழிந்து போகிற தெய்வங்களாக எரேமியா 10:11 சொல்லு, இப்படியான தெய்வங்களை தேடி, இப்படியான அந்த மூதாதையர்கள் என்னென்ன பொருட்களை
பொருட்களை பாவித்து அந்த தெய்வங்களை வணங்குகிறார்களோ அதே பொருட்களை தங்களுடைய அந்த தெய்வங்களிலேயும் பூசி தங்களிலேயும் பூசி வணங்குவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. தவறான வணக்கமாக இருக்குது. எங்களுடைய தேவன் ஒரு அழகுள்ள தேவன், எல்லாரையும் நேசிக்கிற தேவன், பட்சபாதம் இல்லாத தேவன், நேற்று முன்றும் என்றும் மாறாத தேவன். அவருடைய அன்பு மாறாது, வார்த்தை மாறாது. பாருங்கள், மதங்களிலே ஒரு காலத்துக்கு ஒரு கொள்கை மாறிக்கொண்டு வரும். புதுவிதமான கொள்கைகளை எல்லாம் போட்டு கொண்டு வருவார்கள். ஒரு நீதியான புத்தகம் அவர்களிடத்துல, எந்த மதத்திலே ஒரு நீதியான புஸ்தகம் இருக்க மாட்டாது. வேதாகமம் தான் உண்மையுள்ள சத்தியமாக இருக்கிறது. பைபிள் சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லிவிங் திஸ் எர்த். இந்த உலகத்தை விட்டு பிரிய முன்பாக ஒவ்வொருவரும் எப்படி வாழ வேண்டும், எப்படி அந்த ஒன்றான மெய்தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்ற ஒரு கேட்லாக் தான் மனிதனுடைய கேட்லாக். மனிதனை படைத்த தேவனுடைய கேட்லாக் தான் வேதாகமாக இருக்கிறது. ஜட்ஜ்மென்ட்லையும் அது கோர்ட்ல பாவிக்கிற உலக கோர்ட்டுக்கு முன்னால நாங்க நிற்கும் பொழுது ஒரு உலக சட்ட புத்தகத்தை பாவிக்கிறார்கள். நாங்கள் அதே இந்த எங்களுக்கு தந்த கேட்லாக் புத்தகம் தான் எங்களுடைய ஜட்ஜ்மெண்ட். இயேசுதான் மீண்டுமாக வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறார். அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற புஸ்தகமாகவும் அந்த வேதாகமம் தான் இருக்க போகிற. அந்த வேதாகமுக்கு பிரியமாக வேதாகமத்தின் படி வாழும் பொழுது, அவருடைய அபிஷேகத்தை பெற்று வாழும் பொழுதுதான் நீங்கள் இயேசுவை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள முடியும். பாருங்கள், அந்த அபிஷேகத்தை பெறாவிட்டால் சாதாரண புஸ்தகங்களை, கதை புஸ்தகங்களை படிப்பது போலதான் நீங்கள் வேதாகமத்தையும் படிக்க வேண்டி இருக்கும். அதனால அந்த விளக்கங்களை, வெளிச்சத்தை, வார்த்தையின் வெளிச்சங்களை அறிந்து கொள்ள முடியாது. பல மதங்களில வாழுகிறவர்கள் இந்த வேதாகமத்தை தவறாக புரிந்து கொள்வார்கள். அவர்கள் மாம்சத்தின் படிப்பார்கள். இந்த கதை புத்தகங்கள், சினிமா புத்தகங்கள், இப்படியாக ஸ்டோரி புக்ஸை போல படிக்க நாங்களும் பாடசாலையில படிக்கிற காலங்களில் இப்படித்தான் படித்தோம். ஆனால் எங்களுக்கு அந்த வெளிச்சம், ஆவியானவருடைய அபிஷேகத்தை உணராதவர்களாக படித்தோம். இன்றைக்கு அவர் தன்னுடைய அபிஷேகத்தை எங்கள் மேல ஊற்றி அந்த ஆவியானவர் எங்களுக்கு அந்த வெளிச்சத்தை தந்து, வார்த்தையில் இருக்கிற வெளிச்சம் அவரே சொற்பனத்தில தரிசனத்தில் எங்களோடு இடைப்பட்டு இப்படியாக இந்த கடைசி காலத்துல வாழுகிறோம் என்ற ஒரு எச்சரிக்கையை தந்து, இந்த கடைசி காலத்துல எல்லாரும் அன்றைக்கு யோவான் ஸ்நானன் எப்படி இயேசு வருகைக்கு அன்று ஆயத்தப்படுத்தினார், அதே போல இன்றைக்கு யோவான் ஸ்நானனை போல ஊழியக்காரர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த கடைசி காலத்துல யாரும் விடுபட்டு விடக்கூடாது. அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், பரிசுத்தமுள்ளவர், பாவிகளை நேசிக்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவர், பாவத்தை உருவாக்குகிறவன் பிசாசை வெறுக்கிறவர் தான் எங்களுடைய தேவன். பாவியை நேசிக்கிறவர். நீங்கள் எந்த விதமான பாவத்தில இருந்தாலும் அவர் பாவிகளை நேசிக்கிறவர் தான் எங்களுடைய தேவன். நாங்களும் பாவிகளாக இருந்தோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருளில வாழ்ந்தோம், பாவ இருளில வாழ்ந்தோம். இயேசு எங்களை தூக்கி எடுத்தார். அந்த ஊழியான சேற்றில, அந்த பாவ சேற்றில, சாப சேற்றில எங்களுடைய அக்கிரமங்களை, பாவங்களை மன்னித்தார். அவருடைய இரத்தத்தினாலே கழுவி அவருடைய அபிஷேகத்தை தந்து, நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகனாக மகளாக இப்படி யாரோட சுதந்திரத்தை தந்து அந்த ஒன்றான மெய்தேவனுடைய பிள்ளைகளாக எங்களை வைத்திருக்கிறார். தாழ்மையை கற்றுத் தருகிறார். நவமான ஆவி எங்களுக்கு தருகிறார். நாங்கள் கடின இதயமாக ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாக வாழ்ந்தோம். எங்களுடைய பிடிவாத இருதயமாக, இன்றைக்கு அன்பின் இருதயமாக நவமான ஆவியை தந்து 9 விதமான நல்ல கனிகளையும் வரங்களையும் தந்து நாங்கள் அவரோடு இணைந்து வாழுகிறோம். நாங்கள் கொடிகளாக இருக்கிறோம். எங்களுடைய இயேசு செடியாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவரிடத்தில் இருந்து நாங்கள் இந்த 9 விதமான நல்ல கனிகளையும் வரங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழுகிறோம். எங்களுடைய இருதயத்தில் இருந்து அவருடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது எங்களுடைய முகத்திலே அகத்தின் அளவு முகத்தில் தெரிவது போல எங்களுடைய முகத்தை பிரகாசிக்க செய்து பிரசன்னமாக்கி
அவர் எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இப்படியான தேவன் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன், மரித்தவருடைய தேவன் அல்ல. பாருங்கள், மரித்து மண்ணோடு மண்ணாக எங்களை விட்டு விடுகிறவர் அல்ல. எங்களை இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல அவர் மீண்டுமாக வரும்பொழுது எங்களை உயிர்த்தெழ செய்து கல்லறைகளில் இருக்கிற ஒவ்வொருவரும் உயிர்த்தெழுந்து அவரோடு கூட நித்தியமாக வாழுகிற வாழ்வு, கல்லறை திறக்கப்படும். பாருங்கள், யோசேப்பை பார்க்கும் பொழுது தன்னுடைய எலும்புகளை அந்த இஸ்ரவேல் தேசத்தில கொண்ட புதைத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற. யோசேப்பு அறிந்திருந்த ஒரு நாள் என்னுடைய எலும்புகள் உயிர் அடையும் என்றதை அவன் உணர்ந்தவனாக அந்த எலும்புகள் இஸ்ரவேலில அவன் புதைத்து அவனுடைய எலும்புகள் இயேசு மீண்டுமாக வரும் பொழுது எல்லா மனிதர்களும் இயேசுக்குள்ள நெத்திரடைந்தவர்கள் எல்லாருடைய புதை குழிகளும் திறக்கப்பட்டு அவருடைய எலும்புகள் உயிரிழ செய்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், எங்களுடைய தோலை தந்து அவர் இதுகளை தந்து எங்களை அவரோடு வாழுகிற இந்த உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். இன்றைக்கு உயிரோடு இருக்கும் பொழுது கூட எங்களுடைய நோய்களை சுமந்த தேவன் தான் எங்களுடைய தேவன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சிறகடித்து பறப்பார்கள். அவர்கள் ஓடினாலும் இழப்படியார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இப்படியாக அவருடைய பலத்தில் வாழ வேண்டும். இன்றைக்கு நாங்கள் மாம்ச பலம் எங்களுக்கு எதுவும் உலகத்துல ஒரு எக்ஸசைஸ் செய்கிறது நல்லதுதான், இது மாம்ச பலம். ஆனால் அது ஆவியினால வருகிற பலம் தான் எங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் தருகிற பலமாக இருக்கிறது. பாருங்கள், இந்த உலக பலத்துல நாங்கள் எக்ஸசைஸ் செய்து வாழுவது நல்லதுதான், ஆனால் அந்த பலத்தில மட்டும் நீங்கள் நம்பக்கூடாது. சகரியா 4:6 சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று எங்களுக்கு கற்று தருகிறார். பாருங்கள், மத்தேயு 22:32 தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார். இந்த உலகத்தில இருந்து எங்களுடைய ஜீவன் ரட்சிக்கப்படும் பொழுது கொலோசியர் 3:3 பார்க்கும் பொழுது எங்களுடைய ஜீவன் இன்றைக்கு தேவனுக்குள்ள இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. பாருங்கள், அபிஷேகம் வரும் பொழுது எங்களுடைய உயிரை அவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு தேவனுக்குள்ள நாங்கள் மறைந்திருக்கிறோம். மீண்டுமாக அவர் அந்த ஜீவனை தந்து நித்திய ஜீவனுள்ள ஒரு வாழ்வை அவர் வரும் பொழுது நித்திய வாழ்வை, நித்திய ஜீவனை தருகிற தெய்வமாக இருக்கிறார். பாருங்க, நாங்கள் மத்தேயு 22:35 பழைய ஏற்பாட்டில உபாகமத்தில சொல்லப்பட்ட அந்த அன்பின் சத்தியம் தான் புதிய ஏற்பாட்டிலேயும் 22:37 இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இப்படியாக 2வது கற்பனையிலேயும் பார்க்கும் பொழுது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. பாருங்கள், இப்படியான ஒரு அன்பின் கற்பனையை தந்து, அன்பின் சுவிசேஷத்தை தந்து, உங்களை நேசிக்கும்படியான கட்டளையை எங்களுக்கு தந்து, பிறரை நேசி என்று தந்து அவருடைய சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லுகிறோம். நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களை நேசிப்பார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆனால் உபத்திரவத்தை எல்லாம் உங்களுடைய வாழ்வில மாறிவிடும் என்று நீங்கள் உடனடியாக எதிர்பார்க்க கூடாது. இயேசு யோவான் 16:33 சொல்லி இருக்கிறார், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன். பாருங்கள், ஜெயித்தவர்களோடு கூட இருந்து உபத்திரவத்திலேயும் அவர் கூட இருப்பார், துன்பத்திலேயும் கூட இருப்பார். யோசேப்பின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பாருங்கள், அவனை இந்த உலகத்திலே இருக்கிற சகோதரர்கள், இப்படியான உலக மக்கள் பொறாமை கொண்டவனை ஜெயிலில கூட போடுவார்கள். ஜெயிலில் இருக்கும் பொழுதும் கூட கர்த்தர் கூட இருந்தார். கர்த்தர் கூட இருந்து பாருங்கள், அவனுடைய சொற்பனத்தை நிறைவேற்றினதை, அவனுடைய ஞானத்தை கொடுத்து அந்த பஞ்ச காலத்திலே அந்த தேசங்கள் எல்லாத்துக்கும், எகிப்து தேசத்துக்கு, இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக யோசேப்பை வைத்திருந்த தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், ஒரு பார்வோன் அரசாட்சியில யோசேப்பு தேவனுக்கு பிரியமானவனுக்கு அவனுக்கு
அந்த காலங்கள் வருவதற்கு முன்பாக அந்த அந்த சொற்பனத்தை கொடுத்து தரிசனை கொடுத்து அந்த பஞ்சத்தில இருந்து அந்த ராஜா அவனுடைய இடத்தில இருந்து அவனுக்கு அவன் அந்த ராஜா அவனிடத்தில் இருந்து தயவை பெற்று அந்த பஞ்ச காலத்திலே அவர் அத்தனை மக்களை போஷித்து வாழ்ந்து காட்டின ஞானம்தான் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன் தருகிற ஞானம். இன்றைக்கு நீங்கள் உலக ஞானத்தை பார்க்க கூடாது, உலக பலத்தை பார்க்க கூடாது. எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன் இந்த உலகத்தை உருவாக்கின தேவனுடைய பலத்தையும் அவருடைய ஆவியையும் தான் நாங்கள் பார்க்க வேண்டும். பாருங்கள், அவர் எங்களை ஒரு அன்பின் ராட்சியத்துக்கு தான் எங்களை அழைக்கிறார். நாங்கள் கொலோசியர் 1:13 வசனத்திலேயும் இருளின் அதிகாரம், பிசாசின் அதிகாரம் தான் இருளின் அதிகாரம், அடிமைத்தனத்தின் அதிகாரம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராயிருக்கிற பிதாவை தோத்தரிக்க வேண்டும். நன்றியோடு அந்த பிதாவுக்கு ஒரு அன்பின் ராஜ்யத்தில் இரக்கமுள்ளவர் தான், மனதுருக்கம் உள்ளவர் தான். நீங்கள் தவறு இப்படி சமயங்களில மதங்களில வாழ்ந்தாலும் அவர் இஸ்ரவேல் ஜனங்களும் இப்படித்தான் மதங்களில விற்கிறார், அதனில வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் சகாயம் செய்வேன் என்று சொல்லி அவர்கள் மனம் திரும்பும் பொழுது அறியாமையினால நாங்களும் அறியாமையினால செய்த பாவங்களை அவரை அறிந்த பின்பு அவரை அறிய எங்களுடைய பாவ வாழ்வு சாப வாழ்வு அகன்று போகிறது. அவருக்கு பிரியமான வாழ்வாக எங்களுடைய வாழ்வு மாறுகிறது. அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவருடைய போனகையின் கிறிஸ்டியனாக மறுபடியும் பிறந்த வாழ்வை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 21 வசனத்திலேயும் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இந்த உலகத்தில பட்ட ஒவ்வொரு கண்ணீரும் அவருடைய துருத்தியில் இருக்கிறது. அந்த துருத்தியில் இருக்கிற அவரோடு நாங்கள் வாழும் பொழுது எங்களுக்கு கண்ணீர் இல்லை. கண்ணீர் யாவையும் துடைப்பார். மரணம் இல்லை. அடுத்ததாக துக்கம் இல்லை. இந்த உலகத்துல துக்கம் இருக்கிறது. அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை. இந்த உலகத்துல பட்ட முந்திரமைகள் எல்லாம் ஒளிந்து போயின. இதற்காகத்தான் நாங்கள் அவர் ஜெபம் கட்டித்தரும் பொழுது பாருங்கள், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்துல செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார். பாருங்கள், அவர் சொல்லுகிறார் யாத்திராம 20 வசனத்துல, என்னை அன்றி வேறு தேவர்கள் உனக்கு உண்டாக்க வேண்டாம். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். ஓசியா 11 வசனத்திலேயும் பார்க்கும் பொழுது, நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன். ஆகையால் நீ எண்ணி அன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம். எண்ணி அன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். அவரை விட வேறு தேவன் இல்லை. பாருங்கள், நாங்கள் ஓசியா 13 வசனத்தில் அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியாக விக்கிர ஆராதனை செய்யும் பொழுது பாருங்கள், ஓசியா 13 வசனத்துல தேவன் கற்றுக் கொடுக்கிறார், இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய். ஆனாலும் நீ இந்த மதங்களை தேடி விக்கிரகங்களை தேடி வழிபட்டு உனக்கு கேடு உண்டாக்கி கொண்ட, ஆனாலும் என்னிடத்துல அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்துல உனக்கு சகாயம் உண்டு. இப்படியாக பாருங்கள், இன்றைக்கு ரட்சிக்கப்படாததுக்கு காரணம் 59 வசனத்திலேயும் 2 வசனத்திலேயும் பார்க்கும் பொழுது, உங்கள் அக்கிரமங்களே உங்கள் தேவனுக்கும் பரலோகத்துக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறதாக இருக்கிறது. இப்படியான தேவன் அந்த பாவ சாபத்துக்கு மன்னிப்பு கேட்டு அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்துலதான் மன்னிப்புண்டு. இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த அந்த பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். நான் சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன், மகனே உனக்கு இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன், மகளே. என்னால் அன்றி உனக்கு விடுதலை இல்லை,
என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். பாருங்க, சமாதானம், சந்தோஷம் எல்லாம் அந்த ஒன்றான மெய்த்தவனிடத்தில் இருந்து அந்த பேரின்பமாக அவர் தருகிறார். இந்த சிற்றின்பங்கள் எல்லாம் ஒரு பாவ சாபத்துக்கூடாக வருகிறது. உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன். என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் உம்முடைய இருதயத்தில நான் இடம் தருகிறேன் என்று சொல்லுங்கள். ரட்சிக்கப்படாதவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்னும் அதிகமாக உமக்காக ஊழியம் செய்ய ஒப்புக் கொடுங்கள். அவர் இதோ வாசற்படியில் என்று தட்டுகிறேன். ஒருவன் என்னுடைய சத்தத்தை கேட்டு தன்னுடைய இறுதிய கதவை திறந்தான், நான் அவனோடு கூட வாசம் பண்ணுவேன். ஆண்டவரே, என்று யார் யார் முதன்முறையா இந்த மதங்களில் வாழ்கிறவர்களாக இருந்த தன்னுடைய இருதயத்தை திறக்கும்படியாக அந்த கடினமான இருதயம் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் உண்மை அறிந்து கொள்ள இயேசுவே அவருடைய இருதயத்தை சதையான இருதயமாக மாற்றுவீராக. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. ஒவ்வொரு மகனையும் மகளையும் இழுத்துக் கொள்வீராக. இந்த கடைசி நாட்களில பிசாசின் கிரிகைகள் கட்டப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை இப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியை நாங்கள் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். ஒரே மெய்யான தேவன், ஒரே மெய்யான தேவனாலதான் ரட்சிப்பு உண்டு, விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. மற்ற மதங்கள் அல்ல. மனமாற்றத்துக்குள்ளாய் கொண்டு வந்து கர்த்தரங்களை ரட்சிக்கும்படி அவருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறபடியா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இன்னும் வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை. எளிமையான வார்த்தையை எங்களுக்கு வெளிப்படுத்துவீங்க, சத்திய ஆழத்தை சொல்லி தந்தீங்க பாஸ்டர். கற்றுக்கொண்டோம், பெற்றுக்கொண்டோம் ஆசீர்வாதங்களை அப்படியாக கொடுத்த உங்களை, எங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமா நாங்கள் இன்னொரு அழைப்பில சந்திக்கும் வரைக்கும் சமாதானத்தை கூறுகிறோம் நித்திய வெளிச்சத்தின் டீம் சார்பாக. நன்றி பாஸ்டர். ஆமீன். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தாமே கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்துவீராக, வளர்த்துவாராக அவருடைய வருகை வரைக்கும். இயேசு, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ நேயர்களே. காட் பிளஸ் யூ. சுபா இளங்கோ. ஆமீன், ஆமீன். God bless you too, Pastor.